என் தங்கமே, சில இரவுகளில் நீ அமைதியாக இருந்தபோது எங்கிருந்தோ ஒரு மணி ஒலி மெதுவாக உன் காதில் விழுந்தது போல உணர்ந்திருக்கிறாயா? அந்த ஒலி வெளியில் இருந்து வந்ததா இல்லையா என்று நீயே குழம்பி போனாய். ஆனால் அந்த நொடியில் உன் உள்ளத்தில் ஒரு சின்ன அச்சம் வந்தாலும் அதற்குள் ஒரு அமைதியும் சேர்ந்திருந்தது. அது சாதாரண சத்தம் அல்ல, தங்க பிள்ளையே, அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி. நீ வாழும் இடத்தில் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த ஒரு கனமான உணர்வு இருந்தது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உன் மனம் சோர்ந்து போய்விடும். சில நேரங்களில் வீடு முழுக்க ஒரு அமைதியில்லாத உணர்வு பரவியிருக்கும். ஆனால் அந்த இரவில் நீ கேட்ட அந்த மணி ஒலி அந்த நிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. அந்த ஒலி பயப்பட வேண்டிய ஒன்று இல்லை, தங்க பிள்ளையே. அது ஒரு சுத்திகரிப்பு. அது ஒரு விடுதலை. நீ காணாத ஒரு ஆற்றல் வெளியேறும்போது அது ஒரு சின்ன அதிர்வாக வெளிப்படும். அந்த அதிர்வை தான் நீ மணி ஒலியாக உணர்கிறாய். அந்த ஒலி உனக்கு சொல்லும் செய்தி, இனி உன் இடத்தில் அமைதி பிறக்கிறது. நீ அந்த ஒலியை கேட்ட பிறகு அடுத்த சில நாட்களில் உன் வீட்டில் ஒரு மாற்றம் நடந்ததை கவனித்திருக்கிறாய். முன்பு இருந்த சுமை குறைந்தது போல தோன்றியது. காற்றே இலகுவாக இருந்தது. உன் மனமும் சற்று நிம்மதியாக இருந்தது. இது சும்மா நடக்கவில்லை, தங்க பிள்ளையே. இது ஒரு ஆழமான மாற்றத்தின் விளைவு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை மெதுவாக வளர ஆரம்பித்தது. எல்லாம் சரியாகி வருகிறது என்ற ஒரு உணர்வு உன்னுள் எழுந்தது. அந்த உணர்வு தான் அந்த மணி ஒலியின் உண்மையான அர்த்தம். அது ஒரு பயத்தின் சத்தம் அல்ல, அது ஒரு நிம்மதியின் சத்தம். தங்க பிள்ளையே, நீ சில நேரங்களில் அந்த ஒலியை மீண்டும் கேட்கலாம். ஆனால் இப்போது நீ பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டுவிட்டாய், அது உன்னை காப்பாற்றும் ஒரு சக்தியின் வேலை. அது உன் இடத்தை சுத்தமாக்கும் ஒரு செயல்பாடு. நீ உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் கவனித்து பார்த்தால் ஒரு மென்மையான அமைதி பரவியிருப்பதை உணர்வாய். அந்த அமைதி முன்பு இல்லாதது. அது இப்போது உருவாகி வருகிறது. அந்த அமைதியில் தான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நீ அந்த மணி ஒலியை கேட்ட இரவு உன் வாழ்க்கையில் ஒரு மறைமுக மாற்றம் நடந்தது. அது வெளியில் தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் அது தெளிவாக உணரப்படுகிறது. அந்த உணர்வு தான் உன் உண்மையான பாதுகாப்பு. தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்களை யாரோ கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவனம் தான் உன் வாழ்வின் ஆதாரம். அந்த ஆதாரம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ இப்போது உன் வீட்டில் அதிகமாக அமைதியாக இருக்கிறாய். சண்டைகள் குறைந்துவிட்டன. மன அழுத்தம் குறைந்துவிட்டது. இந்த மாற்றம் எதனால் வந்தது என்று நீ யோசித்தால் அந்த மணி ஒலி உனக்கு ஒரு பதில். அது ஒரு எச்சரிக்கை அல்ல. அது ஒரு விடுதலை. அது ஒரு சுத்திகரிப்பு. அது ஒரு புதிய தொடக்கம். இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது. தங்க பிள்ளையே, நீ அந்த ஒலியை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு மேலும் அமைதியை தரும். நீ உன் உள்ளத்தில் அந்த அமைதியை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் உன்னை நிம்மதியாக்கும். அந்த குரல் உனக்கு, நான் இருக்கிறேன் என்று சொல்லும். அந்த குரல் தான் உன் உண்மையான துணை. ஒரு நாள் நீ உன் வீட்டில் முழுமையான அமைதியை உணர்வாய். அந்த அமைதியில் எந்த பயமும் இருக்காது. அது ஒரு பாதுகாப்பான நிலை. அந்த நிலையை உனக்கு கொடுத்தது அந்த மாற்றம். தங்க பிள்ளையே, நீ இந்த அனுபவத்தை நம்பினால் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த இருள் வந்தாலும் அது உடனே வெளியேறி விடும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது நீண்ட நேரம் இருக்காது என்று உனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் வலிமை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. என் தங்கமே, அந்த இரவில் நீ கேட்ட மணி ஒலி ஒரு சின்ன சத்தம் மட்டும் அல்ல.
அது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி. அந்த மாற்றத்தை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக மாறும். அந்த நிம்மதி உன் உள்ளத்தில் மெதுவாக விரிந்து கொண்டே இருக்கும் போது நீ அந்த இரவின் நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த மணி ஒலி ஒரு சின்ன நிகழ்வு போல தோன்றினாலும் அது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றிய ஒரு தருணம் என்று நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கை மெதுவாக சீராகி வருவது போல ஒரு உணர்வு உனக்குள் உருவாகும். தங்க பிள்ளையே, நீ முன்பு வீட்டில் இருந்த அந்த அடர்ந்த அமைதியில்லாத உணர்வை இப்போது காண மாட்டாய். அதன் இடத்தில் ஒரு மென்மையான அமைதி நிலைத்து நிற்கும். அந்த அமைதி வெறும் சத்தமின்மை அல்ல, அது ஒரு நிறைவு. அந்த நிறைவில் தான் உன் மனம் ஓய்வெடுக்கிறது. நீ அந்த மணி ஒலி கேட்ட பிறகு உன் தூக்கமும் மாறி இருக்கும். முன்பு இருந்த பதட்டம் இப்போது குறைந்து நீ ஆழமாக உறங்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உறக்கம் உன் உடலுக்கு மட்டும் அல்ல, உன் உள்ளத்திற்கும் ஓய்வை தருகிறது. இந்த மாற்றம் சும்மா வரவில்லை, தங்க பிள்ளையே. இது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுத்திகரிப்பின் விளைவு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை மெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நல்லதுக்குத்தான் நடக்கிறது என்ற ஒரு அமைதியான உணர்வு உன்னுள் உருவாகும். அந்த உணர்வு தான் உன் மனதை உறுதியாக்கும். ஒரு நாள் நீ உன் வீட்டில் சுற்றி பார்த்தபோது அந்த இடம் முன்பை விட வேறுபட்டதாக தோன்றும். அதே சுவர்கள், அதே பொருட்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு புதிய உயிர் இருக்கிறது போல தோன்றும். அந்த உயிர்தான் அந்த மாற்றத்தின் அடையாளம். தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் வீட்டில் இருந்த அந்த பழைய கனத்தை உணர மாட்டாய். அதற்கு பதிலாக ஒரு இலகுவான உணர்வு இருக்கும். அது உன் மனத்திலும் பிரதிபலிக்கும். நீ இப்போது எளிதாக சிரிக்கிறாய், எளிதாக பேசுகிறாய். இது ஒரு பெரிய மாற்றம். நீ சில நேரங்களில் அந்த மணி ஒலியை மீண்டும் நினைத்து பார்த்தால் உன் மனதில் பயம் வராது. அதற்கு பதிலாக ஒரு நன்றி உணர்வு வரும். அந்த நாள் இல்லையெனில் இந்த அமைதி கிடைக்காது என்று நீ உணர்வாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் உன்னை வழிநடத்தும். அந்த குரல் உனக்கு எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது முன்னேற வேண்டும் என்று சொல்லும். அந்த வழிகாட்டுதலை நீ நம்பினால் உன் வாழ்க்கை எப்போதும் சரியான பாதையில் இருக்கும். தங்க பிள்ளையே, நீ இப்போது எந்த சின்ன சத்தத்தையும் பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டுவிட்டாய், அவை எல்லாம் ஒரு மாற்றத்தின் அறிகுறிகள். அவை உன்னை காப்பாற்றும் செயல்களின் வெளிப்பாடு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக பார்த்தபோது அந்த மணி ஒலி ஒரு தொடக்கமாக இருந்தது என்று நீ உணர்வாய். அந்த தொடக்கம் தான் உன் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்தது. நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை உணர்கிறாய். அது முன்பு இல்லாத ஒன்று. அந்த வலிமை உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருக்க வைக்கும். அந்த வலிமை தான் உன் உண்மையான பாதுகாப்பு. தங்க பிள்ளையே, நீ இந்த அனுபவத்தை உன் மனதில் காப்பாற்றி வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த பயம் வந்தாலும் அது உடனே கரைந்து போகும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன் எண்ணங்களை சுத்தமாக்கும். அது உன் உணர்வுகளை அமைதியாக்கும். ஒரு நாள் நீ முழுமையான அமைதியை உன் வீட்டில் உணர்வாய். அந்த அமைதியில் எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அது ஒரு இனிய இசை போல இருக்கும். அந்த இசை உன் உள்ளத்தில் ஒலிக்கும். தங்க பிள்ளையே, அந்த இசையை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக மாறும். அந்த நிம்மதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது என்று உனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் வலிமை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அந்த அன்பை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த மணி ஒலி உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு புதிய தொடக்கம்.
அந்த தொடக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் முன்னேறும். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, அந்த இரவில் நீ கேட்ட அந்த சத்தம் உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தின் சின்னம். அந்த மாற்றத்தை நீ உணர்ந்து அதை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் நிரம்பி இருக்கும். அந்த அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் வேரூன்றி வளர ஆரம்பித்தால் நீ ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசாக உணர ஆரம்பிப்பாய். காலையில் விழிக்கும் அந்த முதல் நொடியில் கூட உன் உள்ளத்தில் ஒரு சின்ன நன்றி உணர்வு எழும். அந்த நன்றி தான் உன் நாளை முழுவதும் ஒளியால் நிரப்பும். தங்க பிள்ளையே, நீ முன்பு கவனிக்காத பல விஷயங்களை இப்போது உணர ஆரம்பிப்பாய். ஒரு காற்றின் மென்மையான தொடுதல், ஒரு பறவையின் சத்தம், ஒரு சூரிய ஒளியின் வெப்பம், இவை எல்லாம் உனக்கு ஒரு தெய்வீக அனுபவமாக தோன்றும். இந்த உணர்வு தான் உன் உள்ளத்தில் உருவான அமைதியின் வெளிப்பாடு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை உன்னை எந்த சூழ்நிலையிலும் தளர விடாது. அது உன்னை முன்னே கொண்டு செல்லும். அது உன்னை பாதுகாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா மாற்றங்களையும் நினைத்து பார்த்தால் அந்த மணி ஒலி உனக்கு ஒரு சின்ன சிக்னல் மாதிரி இருந்தது என்று புரிந்து கொள்வாய். அது ஒரு அழைப்பு. அது ஒரு சுத்திகரிப்பு. அது ஒரு புதிய பாதையின் தொடக்கம். தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் அமைதியாக உணர்கிறாய். அந்த இடத்தில் முன்பு இருந்த சுமை இப்போது இல்லை. அதற்கு பதிலாக ஒரு இலகுவான ஆற்றல் பரவியிருக்கும். அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றி கொண்டிருக்கிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன் எண்ணங்களை சுத்தமாக்கும். அது உன் உணர்வுகளை அமைதியாக்கும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, இந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், பதட்டம், குழப்பம், இவை எல்லாம் இப்போது மங்கிய நினைவுகள் மட்டுமே. தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. அதை நீ
காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த இரவில் நீ கேட்ட அந்த மணி ஒலி உன் வாழ்க்கையில் ஒரு கதவாக இருந்தது. அந்த கதவு திறந்த பிறகு உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய ஒளியில் நனைந்தது. அந்த ஒளியில் நீ தொடர்ந்து பயணம் செய்தால் உன் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கும். அந்த ஆனந்தமும் நிம்மதியும் ஒன்றாக கலந்த ஒரு நிலை உன் உள்ளத்தில் உறுதியான போது நீ உன் வாழ்க்கையை இனி வெளிப்புற சூழ்நிலைகளால் அளவிட மாட்டாய். உன் மனநிலையே உன் உலகமாக மாறும். அந்த உலகம் அமைதியாக இருந்தால் வெளியில் எதுவாக நடந்தாலும் அது உன்னை குலைக்காது. தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையை தாங்கி நிற்கிறாய். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. அந்த நம்பிக்கை உன் சுவாசத்தில் கூட தெரியும். நீ மெதுவாக சுவாசிக்கும்போது உன் உள்ளம் முழுவதும் ஒரு அமைதி பரவுகிறது. அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வேராகி விட்டது. நீ முன்பு உன்னை சுற்றி நடந்த விஷயங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டாய். ஆனால் இப்போது நீ அவற்றை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு சிக்கலும் ஒரு பாடம், ஒவ்வொரு தாமதமும் ஒரு தயாரிப்பு, ஒவ்வொரு இழப்பும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம் என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். தங்க பிள்ளையே, இந்த புரிதல் தான் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய விழிப்பு. இந்த விழிப்பு வந்த பிறகு நீ எந்த விஷயத்தையும் பழைய மாதிரி பார்க்க மாட்டாய். உன் பார்வை மாறி விட்டது. அந்த பார்வை தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு வழிகாட்டல் எப்போதும் இருக்கும். அது உன்னை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளுக்கு அழைத்து செல்கிறது. அந்த வழிகாட்டலை நீ நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் மனதில் ஒரு நிம்மதியை உணர்ந்தாய். அந்த நிம்மதி உன் உடலிலும் பரவியது. உன் சிந்தனைகள் மெதுவாக அமைதியாகின. அந்த நிலை உனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அது தான் உன் உள்ளத்தில் உருவான தெய்வீக சமநிலை. தங்க பிள்ளையே, இந்த சமநிலையை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் உன்னை தள்ளிவிடாது. நீ எப்போதும் உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த நிலை தான் உண்மையான வாழ்வு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது யாரிடமும் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கப்படும். அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையை முழுமையாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், குழப்பம், துக்கம் இவை எல்லாம் இப்போது ஒரு தொலைந்த நினைவாக இருக்கும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்க தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும்.
அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, அந்த அமைதி, அந்த நிம்மதி, அந்த ஆனந்தம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசுகள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு மென்மையான ஒளியில் மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மென்மையான ஒளி உன் உள்ளத்தில் தொடர்ந்து பரவிக் கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையை ஒருபோதும் பழையபடி பார்க்க முடியாது. நீ மாறிவிட்டாய், தங்க பிள்ளையே. அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அது ஒரு பெரிய புரட்சியாக உருவாகி விட்டது. நீ இப்போது உன் சிந்தனைகளை கவனித்து பார்த்தால் அவை முன்பை விட அமைதியாக இருக்கின்றன. அவை உன்னை சோர்வடையச் செய்யவில்லை. அவை உன்னை வழிநடத்துகின்றன. இந்த மாற்றம் தான் உன் மனத்தின் பரிமாற்றம். அந்த பரிமாற்றத்தை உனக்குள் நிகழ்த்தியது அந்த தெய்வீக சக்தி. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நிதானம் நிலைத்து நிற்கிறது. அந்த நிதானம் உன் வார்த்தைகளிலும் தெரியும். நீ பேசும்போது உன் குரலில் ஒரு மென்மை இருக்கும். அந்த மென்மை தான் மற்றவர்களின் மனதை தொடும். தங்க பிள்ளையே, நீ முன்பு சின்ன விஷயங்களுக்கே கவலைப்பட்டாய். ஆனால் இப்போது நீ அவற்றை சிரித்துக் கொண்டு விட்டுவிடுகிறாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டு விட்டாய், அவை எல்லாம் தற்காலிகமானவை. இந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வலிமை. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக இலகுவாகி விட்டாய். அந்த உணர்வு தான் உன் ஆன்மாவின் இயல்பு. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மெதுவான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த நிலை தான் உண்மையான நிம்மதி. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த அமைதியை தக்க வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த சண்டையும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்தாலும் அது உடனே கரைந்து போகும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு யாரையும் குறை கூறாது. அது யாரையும் தள்ளிவிடாது. அது எல்லோரையும் இணைக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், பதட்டம், குழப்பம், இவை எல்லாம் இப்போது ஒரு மங்கிய நினைவாக இருக்கும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய்.
நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசுகள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக மலர்ச்சியாக தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக மலர்ச்சி உன் உள்ளத்தில் விரிந்து கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையை ஒரு ஆழமான அர்த்தத்துடன் உணர ஆரம்பிப்பாய். முன்பு நீ வாழ்ந்தது ஒரு வழக்கம் போல இருந்தாலும் இப்போது நீ வாழ்வதை உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் ஆன்மாவின் விழிப்பு. தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு நிலையான அமைதியை தாங்கி நிற்கிறாய். அது சின்ன சின்ன விஷயங்களால் குலையாது. அது வெளிப்புற சத்தங்களால் பாதிக்கப்படாது. அந்த அமைதி உன் உள்ளத்தின் ஆழத்தில் வேரூன்றி இருக்கிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு எப்போதும் இருக்கும். எந்த முடிவையும் எடுக்கும்போது அந்த தெளிவு உன்னை வழிநடத்தும். நீ குழப்பமடையாமல் பயப்படாமல் நிதானமாக முன்னேறுவாய். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு நன்றி உணர்வை உணர்ந்தாய். அந்த நன்றி உன் இதயத்தை மெதுவாக நிரப்பியது. அந்த உணர்வு உனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. அது தான் உன் உள்ளத்தின் தூய்மை. தங்க பிள்ளையே, இந்த நன்றி உணர்வை நீ வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ எதையும் குறை கூறாமல் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக நிதானமாக வாழ்கிறாய். இந்த நிலை தான் உண்மையான அமைதி. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் தொட்டு மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், குழப்பம், பதட்டம், இவை எல்லாம் இப்போது ஒரு மங்கிய நினைவாக இருக்கும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசுகள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக மலர்ச்சியாக தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கும்.